Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 565 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த பிளாசாவை தான் காட்டுறாங்க. சண்டை வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. அப்பலே மொத்தமா விழுந்து ஐலாண்டே அழிய போகுது. இந்த நேரத்துல இவனுங்க யாரு கூட சண்டை போட்டு ஜெயிக்க போறானுங்கன்னு தெரியல. சைல்டிஷ் பாய்ஸ் அப்படியே நம்ம ப்ரூக்க காட்டுறாங்க. அவன் ஜியோவை அட்டாக் பண்றதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கான். அவன் ஆளை காணும். தார் ரோட்ல தாரையா சாணியை கரைச்சு ஊத்துற மாதிரி ஒரு ட்ரெஸ் டிசைன் எங்க போனான்னு தெரியலன்னு பயங்கரமா தேடுவான். அந்த எரும மாட்டு பையன் தான் பயங்கரமா மறைவானே. அவன் பின்னாடி இருந்து வேகமா நெளிஞ்சு வருவான். டே முட்டா பையல, நான் இங்கதான்டா இருக்கேன், இப்ப பாடுறா என்னுடைய முரட்ட அடியன்னு சொல்லிட்டு பக்கத்துல வரும்போதே ப்ரூக்கு நான் ஓ சத்தத்தை கேட்டுட்டேன்னு சொல்லி கத்திய வச்சு ஒரே சொருகு பார்த்தா நெஞ்சிலேயே சொருகி இருப்பான். அவ்வளவுதான், அவனால வலி தாங்க முடியாம கதறுவான். தவளை வாயால கெடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இது. உன்னை எல்லாம் பதறுவாங்க. ஐயோ நம்ம ஜியோவையே அட்டாக் பண்ணிட்டானா, இது ரொம்ப மோசமாச்சேன்னு மறையிற அவனாலேயே சண்டை போட முடியலன்னா மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவனுக்கே உச்சக்கட்ட அவமானமா போச்சு. என்ன இது அவனோட வெப்பன் டெஸ்ட்ராயிங் டெக்னிக். இந்த டெக்னிக்கே கேவலம் ஒரு கத்திய வச்சு நீ கிராஷ் பண்ணிட்ட, இது என்ன டெக்னிக் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பான். அவன் நான் ஜஸ்ட் கத்திய வச்சு குத்த மட்டும் தான்டா செஞ்சேன், வேற ஒண்ணும் பண்ணலாமா. குத்து வாங்கினதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி பேசி சமாளிச்சுட்டு இருக்கான்ல, அது கூட தெரியாம அவன் ஆளுகலாம் நம்ம தலைவர் எப்பவுமே கெத்த விட்டு கொடுக்க மாட்டாருமானுங்க. அதுக்கப்புறம் விடாம நான் ஒன்னு அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு மகன் டைலாக் அடிப்பானா. போச்சு, இந்த டைம் என்னென்னமோ பண்ண போறாருன்னு ஏத்தி விடுவானுங்க. ப்ரூக்கு பார்த்துட்டு ஏன்டா அப்படி உளறிட்டு இருக்கேன்பா. ப்ரூக்கே உளறான்னு சொல்றான்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த பிரில்லியன்ட் மேன் பாதிக்கப்பட்டிருக்கான். மறுபடியும் ப்ரூக் அட்டாக் பண்ணுங்கிறதுக்காக டப்புன்னு மறைஞ்சிருவான். ஐயோ எங்க போனான்னு தெரியல சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு இருக்கும் போது சல்லுன்னு பின்னாடி பாஞ்சு வந்து ஒரு சங்கிலியை போட்டு கழுத்தை லாக் பண்ணுவான். அதுக்கப்புறம் 66 நெக்குன்னு சொல்லிட்டு ஒரு இழுப்பான். அவ்வளவுதான், நம்ம ப்ரூக்கோட தலையே தனியா வந்துரும். அங்க இருக்கவனுங்க எல்லாம் மிரண்டுருவானுங்க. சார் நம்ம பாஸ் எவ்வளவு மாசுன்னு. அவனு வேற கொல்லா மாசா போஸ்ட் கொடுப்பானா. அவ்வளவுதான், சோழிய முடிஞ்சுன்னு முடிவே பண்ணிட்டான். அதே நேரம் இங்க ப்ரூக்கோட தலை அப்படியே கீழே விழும்போது பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். அதாவது கடைசி 2 வருஷத்துலதான் பயலுக்கு அந்த டெவில் ஃப்ரூட்டோட உண்மையான பவரே தெரிஞ்சிருக்குது. அத்தனை வருஷமா மூதேவி கப்பல்ல தனியா இருந்தா அப்பெல்லாம் எதுவும் தெரியல. ஆனா இப்பதான் அதை பத்தி ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு வர்றான். எப்பவுமே செத்தவங்க ஆன்மா உலகத்துக்கு போயிருவாங்க, ஆனா இவனோட ஆன்மா மட்டும் இந்த உலகத்திலேயே இருக்கும். அதனாலேயே அவனால மியூசிக்க பெஸ்டா போட முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம அதை கேட்கிற மக்களை வேற ஒரு இல்யூஷன் வேர்ல்டுக்கே கொண்டு போக முடிஞ்சது. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, அவனோட ஆன்மா வந்து அவனோட பாடியை விட்டு வெளியே வந்துச்சுன்னா அதை மக்களால கிளியரா பார்க்க முடியுது. அப்படித்தானே மாட்டிட்டு இருந்த நம்ம பள்ளியில காப்பாத்தினா என்ன. இதனால அந்த பப்பக்கு தான் பயங்கரமா பயந்துட்டான். சரி எப்படியோ அப்படி காப்பாத்திட்டான். இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை இல்லையா, இதோட முடிஞ்சுதான்னு சொல்லி அப்படியே அங்க மண்ணி போடுவான். உடனே ஜியோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஸ்டார் ஹேட் பைரட்ல ஒரு ஆளை நான் காலி பண்ணிட்டேன், நான் தான்டா மாசு, மத்தவெல்லாம் லூசுமா. அந்த டைம் கலண்டு விழுந்த நம்ம ப்ரூக்கோட தலை அப்படியே தலையில ஜியோவை பார்த்துட்டு இருக்கும். ஆனா ரொம்ப நேரமா எந்த ஒரு அசைவும் இல்லை. அவ்வளவுதான், கம்ப்ளீட்டா சோழி முடிஞ்சுன்னு சொல்லும் போது அப்படியே அந்த தலை அழகா பறந்து போய் சக்குன்னு மாட்டிக்கும். என்னன்னா இந்த உலகத்துல இவன் வாழ்றதுக்கு தேவையானது மசுலோ ரத்தமோ இல்ல மத்த ஆர்கன்ஸோ கிடையாது, ஒன்லி சோல் சொல்லுவான். அதை பார்த்துட்டு ஜியோ எல்லாம் ஆடி போய் கண்ணெல்லாம் பிதிங்கிரும். அவனுக்கே இவ்வளவு ஷாக்குன்னா இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவனுக்கு எப்படி இருக்கும்? கத்தி கதறி மிரண்டு போயிருவானுங்க. இதை பார்த்த ஜியோ என்ன பண்ணிடுவான், நம்மளே பயந்துட்டோம் தெரிஞ்சதுன்னா சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் நம்மளை கேவலமா பாப்பானுங்கன்னு அவன் வந்த ஷாக் அப்படியே மனசுக்குள்ள பதிக்கிட்டு என்கிட்ட நிறைய பவர் கிடைச்சிருச்சு, உன்னை இப்ப நான் சும்மா விட மாட்டேன்னு பயங்கரமா சமாளிப்பான். அவனுங்க பார்த்துட்டு யோ 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 ஏன் அப்படி கேவலமா சமாளிக்கிறேன்னு காரிட்டு துப்புவானுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரூக் சொல்லுவான், நோக்கு ஒரு மேட்ரு புரியுதோ நோ, என் எலும்ப கம்ப்ளீட்டா நொறுக்கிற வரைக்கும் என்ன உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாம நீ பண்ற அட்டாக் எல்லாம் என் எலும்ப நொறுக்காரா வெண்ணன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அட்டாக் பண்ண ரெடி அனுப்பான். நம்மால வச்சிருக்க ஸ்வாட் ஒன்னும் சாதாரண கத்தி இல்ல. இதை இவனுக்காண்டி ரெடி பண்ணி கொடுத்ததே லாங் ஆர்ம் ட்ரைப். பயங்கர ஷார்ப்பா இருக்கும். இதோட பேரு சோல் சாலிட்னு சொல்லிட்டு நீட்டுவான். அதுல இருந்து சில்லுன்னு ஐஸ் வரும். ஆக்சுவலா இந்த சோல்ஃபுல் ஸ்லாஷ் அட்டாக்கை யூஸ் பண்ணா லேண்ட் ஆஃப் டெத்ல இருந்து கோல்ட் ஏர் வந்த மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குமாமா. அது மட்டும் இல்லாம இது ஒரு ஃப்ரீசிங் ஸ்வாட். நல்லா பாத்துக்கடா வெண்ண விளக்கென்னமா. இவன் பண்ண அட்டாக் எல்லாத்தையுமே உசோப்ப பார்த்துட்டு வேற லெவல் மச்சாண்டி தட்டி பிரியா அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளவனே thank you Usopp, thank you very much அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த கேப்ல ஜியோ மறைஞ்சிருவான். ஐயோ கோட்டை விட்டனே இப்ப எங்க போனான்னு தெரியலன்னு சொல்லி மாட்டையை பிச்சுக்கிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க உசோப் நம்ம பயலுக்கு பூரா நியூ வேர்ல்டுக்கு போறதுக்காக அவனோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நல்லா டெவலப் பண்ணிருக்காங்க. அப்படின்னா நம்மளும் நம்மளோட விதையை காமிக்கணும்லன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த டர்மா வேகமா கத்திட்டு அட்டாக் பண்ண வருவான். என்னடா உன் ஃப்ரெண்ட்ஸை பத்தி கவலைப்பட்டு இருக்கியா? ஒன்னும் கவலைப்படாத, அவங்க எல்லாத்தையுமே நான் தண்ணியில முக்கிடுறேன், இதுக்கப்புறம் எவனுமே பொழைக்க மாட்டான்னு வேகமா அட்டாக் பண்ண வருவான். அப்படி வந்தவன் ஃபயர் பால் கட்டர்னு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுவான். அவன் பாடியே அப்படியே நெருப்பா எரியும். அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான அட்டாக். உசோப்பும் எவ்வளவோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான், எல்லாத்துலயும் எஸ்கேப். அதுக்கப்புறம் நம்மளால கேவலப்படுத்துவான். என்னன்னா இவன் சண்டை போறத பார்த்தாலே நல்லா தெரியுதாமா இவங்க டீமுக்கே இவனாலதான் தலைவலின்னு. ஏன்னா இவ்வளவு நேரம் அவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியுமே ஒரு அட்டாக் கூட அவன் மேல பல்ல இல்ல. அந்த தைரியத்துல மூதேவி கத்திட்டு இருக்கான். உடனே உசோப் அப்படியே கேஷுவலா சிரிச்சுட்டு, அவசரப்படக்கூடாது கண்ணா, அவசரமே படக்கூடாது, இவர் பெரிய விளக்கண்ண இவரை அட்டாக் பண்ணல உடனே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சைல்டிஷ் பாய், நான் உனக்கு ட்ராப் வச்சுட்டு இருந்தேன்டா, அது கூட உனக்கு தெரியல அப்படின்னு அவனுக்கு அங்க ஆப்பு சொருகிட்டு இருப்பான். இங்க கப்பல்
கப்பலை ஒரு வழியா பபிள்குள்ள சேர்த்திட்டாங்க. பட் இருந்தாலுமே அந்த கப்பல் கீழே தான் இன்னும் வந்துட்டு இருக்குது. இவங்க 2 பேத்துக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அந்த ஹோடியும் கிளப்பிட்டு வந்துட்டு இருக்கான். அவன் இல்லன்னாவாச்சும் ஏதாச்சும் பண்ணி சமாளிக்கலாம். இவன் வேற நான் இந்த ஐலாண்டை அழிக்காம விட மாட்டேன், காரணம் என்னன்னு கேட்டா காரணம் எனக்கே தெரியாதுன்னு அடிக்க வருவான். கோப்பம் அவனை இந்த வாங்கிக்கடான்னு கரெக்டா அவன் பக்கத்துல வரும்போது செகண்ட் கியர் எடுத்து நெஞ்சிலேயே ஒரு அடி, சரியான அடி, அடிச்ச வேகத்துக்கு அப்படியே பிச்சுக்கிட்டு பின்னாடி போவான். ஆனா ட்ரக் நிறைய எடுத்துக்கிட்டதுனால அந்த வலி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்குவான். அதுக்கப்புறம் என்ன கண்ணா உன் அடி வேலை செய்யல போல, இனிமேட்டு நீ என்ன பண்ணாலும் நோ யூஸ், ஏன்னா எங்களுக்கு பவர் எல்லாமே ஹெவன்ல இருந்து கொடுக்கப்பட்டிருக்குது, நல்லா புரிஞ்சுக்க, இனிமேட்டு உன்னால இந்த நோவா கப்பலை ஸ்டாப் பண்ண முடியாது. சோ கிவ் அப் பண்ணிட்டு அப்படி மூலையில ஓரமா உட்கார்ந்து அழுதுட்டு போ, பஞ்சாயத்து ஓவரம்பா. கோபம் அவனே உன் சோழிய முடிச்சறான்னு சொல்லிட்டு பைய செகண்ட் கியர் எடுத்து ஆர்மமெண்ட் ஹாக்கியை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ரெடி அனுப்பான். அவன் வேற வேகமா பிச்சுக்கிட்டு வருவானா, நான் இதுக்கப்புறம் என்னைக்கும் யாரையும் சாக விட மாட்டேன்டான்னு அவங்க அண்ணன் ஏசை யோசிச்சு பார்த்துட்டு பயங்கரமா வெறியாவான். இந்த ஹோடி இன்னைக்கு நான் உன் கையை கடிச்சு துப்பாம விட மாட்டேன்டான்னு அவன் ஒரு சைடு வெறியில வருவான். நம்ம பையன் பயங்கர காண்டானதுனால தண்ணிக்குள்ளேயே இருந்தா கூட கையை அப்படியே தீ பிடிச்சு நெருப்பா எரியும். ரெட் ஹாக்குன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரே குத்து. இப்படி ஒரு முரட்டுத்தனமான கொடூரமான அடியை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அடிச்ச அடியில வாயில இருந்து ரத்தம் அப்படியே தெரிக்கும். ஐயோ ஆத்தாடின்னு அந்த ஹோடி செதறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.